வெல்கம் பேக் டு கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மும்பை விஸ் டெல்லி உமன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்குமே ஒரு டீம் எடுக்கும்போது அந்த டீமோட பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பிச்சு ரிப்போர்ட்டை கரெக்டாக பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்ம கணிக்காதவங்க கூட அழகாக கணிச்சு ஆல்மோஸ்ட் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிச்சு வந்து கோட்டாம்பி ஸ்டேடியம். நேற்று ஆர்சிபி விளாண்ட அதே ஸ்டேடியம் தான், பிளாக் சாயில். சூப்பர் கிரவுண்டு தான், ஆல்மோஸ்ட் பேட்டிங் பிச்சு கைஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ், கீ பவுலர்ஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம எப்போ ப்ரெடிக்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஹேலி மேத்யூ 5 மேட்சுக்கு 79 × 8 விக்கெட். அதே வெனியூவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க புதுசு இந்த வெனியூவுக்கு. ஸோ டீமோட ஆல்மோஸ்ட் பார்த்தா 8 விக்கெட் × 5 மேட்ச். ஸோ ஆல்மோஸ்ட் ஹேலி மேத்யூஸ் வந்து ஒரு ஸ்பின்னர் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கோங்க. யாஸ்டிகா பாட்டியா 5 மேட்சுக்கு 109. ஸோ வெனியூவில் இவங்க மேட்ச்சில் ஆடல. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இந்த வெனியூவில் விளாட போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு இவங்களை எடுத்திங்கன்னா அவங்க டீமில் வந்து அசப் பிளேயராக வச்சுக்கோங்க. பிரன் 5 மேட்சுக்கு 107 × 2 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் 60, 23, 19. நாட் சிவர் பிரன் ஆல்மோஸ்ட் வந்து பவுலிங்கும் போடுறாங்க. ஸோ பேட்டிங்கில் ஆடுறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டீமில் எடுக்கிற டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அவங்களும் 5 மேட்சுக்கு 132. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 23, செகண்ட் இன்னிங்ஸ் 11, 37, 55. ஸோ நல்ல ஆப்ஷன் தான். இவங்களே எங்கள் டீமில் பிக் பண்ணிக்கோங்க. 5 மேட்சுக்கு 63 ரன் × 4 விக்கெட். 4 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் 1 மேட்சுக்கு 0 விக்கெட்டும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுற மாதிரி, செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இவங்களை டேரெக்டாக எடுத்துக்கோங்க, வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அசப் பிளேயராக வச்சுக்கோங்க. அமன்ஜோத் கவுர் அவங்க வந்து 4 மேட்சுக்கு 64 ரன்னு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, செகண்ட் இன்னிங்ஸ் 3, 42 ரன்னு. நியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் அசப் பிளேயராக வச்சுக்கோங்க. சஞ்சனா 2 மேட்சுக்கு 30. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கலிட்டா இந்த டீமோடையும் புதுசு தான், வெனியூக்கும் புதுசு தான். ஸோ பிக் பண்ணுறதும் அவங்க இருப்பாங்க கைஸ். சத்தியமூர்த்தி கீர்த்தனா வந்து ஒரு மேட்ச் இவங்க கூட விளாண்டுருக்காங்க, 0 விக்கெட். வெனியூலையும் ஃபஸ்ட் டைம். ஸோ டேரெக்டாக கட் பண்ணிக்கிறேன், நான் கட் பண்ணுறேன், நீங்களும் கட் பண்ணுறீங்கன்னா அவங்க இருப்பாங்க. இஸ்மாயில் 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அசப் பிளேயராக வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். தைக்கா செப்பியோ வந்து 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 4 மேட்சுக்கு 4 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் 2 மேட்சுக்கு 0 விக்கெட்டு. வெனியூவில் ஃபஸ்ட் டைம். டெல்லி கேபிட்டல்ஸ் 5 மேட்சுக்கு 75 ரன். சப்பாலி வர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 2 ரன்னு 28. செகண்ட் இன்னிங்ஸ் 33. வெனியூவில் ஃபஸ்ட் டைம். ட்ரை பண்ணுங்கள், அசப் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். லேனிங் 5 மேட்சுக்கு 194 ரன்னு. ஆல்மோஸ்ட் கூட்டு தான். ஸோ இவங்களை டைரெக்டாக எடுத்துக்கோங்க. லேனிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர். ஸோ பேட்டிங் பிச் வேறு. ஸோ அப்படியே ஸ்கோர் ஒரு 70 கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. 70. சுதர்லாண்ட் 3 மேட்சுக்கு 0 விக்கெட், 7 ரன். அசப் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் பிச் தான். ஸோ வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான் விளாட போகிறாங்க, ட்ரை பண்ணுங்கன்ட்டு பவுலிங் வேறு போடுவாங்க. ரூத்ரிக்ஸ் 5 மேட்சுக்கு 145. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 25, 9, 42, 69. ரூத்ரிக்ஸை நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ டீம்லேயும் ட்ரை பண்ணி கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். ரூத்ரிக் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டு, 47 ரன் கைஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டு, 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸு 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டு. ஸோ காப்பை ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜொனசன் 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸு 1 மேட்சுக்கு 2 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டு. ஸோ ஜொனசனை வந்து டேரெக்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன். பிரைஸ் நீ தான் இந்த டீமுக்கும் புதுசு, வெனியூக்கும் புதுசு. ஸோ ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபார்மை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அருந்ததி ரெட்டி 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 1 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் 2 மேட்சுக்கு 2 விக்கெட். வெனியூவில் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ ஃபார்ம் இஸ் குட். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் டீமுக்கு. ஸோ சிக்கா பாண்டே 5 மேட்சுக்கு 4 விக்கெட். ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் மேட்ச்சில் கூட பேட்டிங்கும் பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். ராதா யாதவ் 5 மேட்சுக்கு 2 விக்கெட். மின்மணி ஸ்பின்னர். அதுக்கப்புறம் ராதா யாதவும் ஸ்பின்னர். ஸோ கைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்பின்னருக்கான கிரவுண்டு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பின்னர்ஸை இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பிளேயர் பேடெல்லாம் பார்த்துருவோம்.
கைஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் லெக் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோஸ்க்கு வீக்காக இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தாலுமே ஸ்பிட்ச் ஆல்மோஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து டேர்ன் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் லெக் பிரேக்கு தான் வீக்காக இருக்காங்க, லெக் பிரேக்குக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோஸ்க்கும். ஸோ சாய்கா இசாக்யூ இன்றைக்கி ஓரளவு விக்கெட் ரெண்டு விக்கெட் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க கைஸ். மும்பையோட வீக்னஸ்ஸு, அவங்க மெயினான வீக் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோஸ் லெக் பிரேக். சரி ஓகே கைஸ், இப்போ நான் என்னோடய டீமை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எடுத்து பாருங்கள் கைஸ். ஸோ என்னோடய டீம் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டீமில் யாரெல்லாம் என்ன வரப்போகிறாங்க, ஸோ எப்படி வரப்போகிறாங்கிறத நான் உங்களுக்கு முன்னக்கூட்டியே காட்டுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி பிட்ச் ரிப்போர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பரில் பாட்டியா, அதேமாதிரி பேட்டிங்கில் வந்து லெனின் கவுர் ரோத்ரிக்ஸ், அதேமாரி ஆல்ரவுண்டரில் ஜோனசன், மேத்யூ, பிரெண்ட், காப், கெர், பவுலரில் இஸ்மாயில் இசாக்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்னென்னா மேத்யூ, ஏன்னா இன்றைக்கி வந்து கீ பவுலர் ஸ்பின்னர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது மேத்யூ, அதேமாரி பேட்டிங்கில் வந்து லேனிங், பேட்டிங்கை எப்படியுமே கண்டிப்பாக இன்றைக்கி லேனிங் ஒரு 50 அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ மேத்யூ வைஸ் கேப்டன் லேனிங்கை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேப்டன் லேனிங், வைஸ் கேப்டன் மேத்யூ எப்படி கொடுத்தாலும் ஓகே தான் பாய். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டீம், அதேமாரி என்னோடய செகண்ட் டீம் காட்டுறேன். ஜோனசன் அதே தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை, அதே தான். நான் வைஸ் கேப்டன் ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ தேர்ட் டீம், இது என்னோடய 3வது டீம். ஸோ இதில் என்னென்னா லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். என்னென்னா கவுரை வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். மேத்யூ ஹேருக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுதர்லாண்டு வந்து கவர் போட சுதர்லாண்டு எடுத்திருக்கேன். ஸோ சுதர்லாண்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான், ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். 4th டீமும் அதே தான், கெர்ரு, லேனிங். ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி 6th டீம் அது எப்படின்னா அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் லைட்டாக ஒரு சேஞ்சிங் கைஸ். என்னென்னா ஆர் யாதவ், இசாக்யூ, அதேமாரி இஸ்மாயில், இன்னும் மின்னுமணி, அதேமாரி கேப்ஸி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. குட் லக்.